சின்னமணி வாத்து மாம்பழம் மாம்பழம் மேல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கு மாம்பழம் மேல்கோவா மாம்பழம் அல்வா பார்த்து மாம்பழம் உங்களுக்கு வேணுமா நீங்க ஓடி வாங்க பங்கு போட்டு தின்னலாம். அப்போ அவங்களுக்கு ரெண்டு பிள்ளையாமா அப்போ வந்து ஒரு சின்ன கோழி வாங்கினாமா ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ அந்த கோழி நல்லா பெருசா ஆகிய உடனே நிறைய முட்டை போட்டுச்சு. தங்க முட்டை. அப்போ ஒரு முட்டை தானே போட்டு அதோட வயிற்று கிழிச்சின்னு பார்த்தா வெறும் ரத்தம் சதை மட்டும்தான் இருந்துச்சுமா. அப்போ அந்த கதையில என்ன தெரிகிறா பேராசை பெருநஷ்ட நன்றி. அந்த ஊர்ல யாருமே மாம்பழம் சாப்பிட்டது இல்லையாம்மா. அப்போ ஒரு மாம்பழ மரம் பெருசா வந்துச்சாம்மா. அப்போ பெருசா வந்துட்டு ஒரு பையன் தானாமா அதை எடுத்தானாமா. யாரோ பிடிங்கிறாங்கன்னு வேறத்துக்கு போய் சாப்பிட்டானாமா. அங்கேயே யாரோ பிடிங்கிறாங்கன்னு ஒரு ரூம்குள்ள போய் சாப்பிட்டானாமா. அப்போ அந்த ரூம்குள்ள அவன் அழுதானாமா. ஒரு அங்கிள் வந்து கேட்டாங்க, ஏன் தம்பி எழுகிறேன்? அப்போ நம்ம ஊர்ல மாம்பழமே இருக்காது, எனக்கு ஒரு மாம்பழம் பழுத்து கீழே வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப அவ்வளோக்கோம் அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு உளுது மாவு கலக்கு சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 3 அண்ணாவுக்கு 2 பாப்பாவுக்கு 1. தின்ன ஆசை திருப்பி கிட்ட பூசை. பச்சை கிளியா மாமா பன்னெண்டு பக்கம்பா பழகத்தில ஓடுவா பாலும் சோறும் உண்ணுவா என்னை போல நீயும் மறையை பாட்டு பாடுவா. அதற்கு பசிக்கிறோம் உச்சி கிளி ஏறிய முழுக்கி பார்த்ததா கொண்டு மாவுளும் தேடும் கூடி அறுத்தல் வாடும். நிலா ஓடிவா நிலா ஓடிவா நிலாமல் ஓடிவா மலை மேல ஏறிவா மல்லிகப்பூ கொண்டு வா பட்டம் போல பறந்து வா பம்மம்மாய் சுத்தி வா. தேவதையும் ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி ஒருவன் இருந்தான். அவன் ஆற்றங்கரையில் விறகு வெட்டி கொண்டிருந்தான். விறகு கைத்தவை ஆற்றில் விழுந்தது. மிகவும் கவலையுடன் கடவுளை நினைத்தான். அப்போ தேவதையே தோன்றியது. மீண்டும் ஆற்றில் மூழ்கி ஒரு வெள்ளிக்குடலை கொண்டு வந்தது.
அதுவும் என்னுடையதில்லை என்றார். மீண்டும் ஆற்றில் மூழ்கி ஒரு தங்க குடரை கொண்டு வந்தது. அதுவும் என்னுடையதில்லை என்றார். மீண்டும் ஆற்றில் மூழ்கி ஒரு இரும்பு குடரை கொண்டு வந்தது. அது மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டான். அவன் மயில் பாராட்டி அந்த 3 குடரைகளையும் அவனுக்கே கொடுத்து சென்றது. நீதி உயர்ந்து பெறும். தேங்க்யூ அனீஸ். காக்காக்கு ரொம்ப தண்ணி தாங்கச்சாமா. தூரத்தில் ஒரு பாறை இருந்துச்சாமா. அங்க கொஞ்சம் தண்ணி இருந்துச்சாமா. அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சாமா. அது நிறைய கல் இருந்துச்சாமா. அது போட்டு மேலே வந்துச்சாமா. அது திருப்தியாக குடிச்சிட்டு போயிடுச்சாமா. தேங்க்யூ அக்ஷா. அழகு அணில ஆடிவா, கொய்யா மரம் மேறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாடி பழம் வெண்ணிடு, மீறி பழம் முன்னிடு, கூடி கூடி இருவடு, கொடித்து கொடித்து தின்னலாம். முயலும் மாமையும் ஒரு நாள் முயலும் மாமையோடு சில கழிச்சு முயல் வந்து ஸ்பீடா போயிடுச்சு. ஆமா மெதுவா வந்துச்சு. முயல் என்ன பண்ணுச்சு? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துச்சு. ஆமா மெதுவா போய் வின்னர் ஆயிடுச்சு. முயலே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க முயல் ஆமா வின்னர் ஆயிடுச்சு. முயல் ஸ்பீடா வந்துச்சு. அது மேல வின்னர் ஆக முடியல. ஒரு காக்கா இருந்துச்சாமா. அந்த காக்கா தூங்கிட்டு பார்த்துட்டு போய் வதை வாங்கிட்டு மரத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சாமா. அப்போ கீழே பார்த்தா ஒரு மாதிரி வந்து காக்கா காக்கா நீ ரொம்ப காக்கா ஒரே ஒரு பார்த்து பாரு காக்கா அப்படி சொல்லிச்சாமா. அப்போ அந்த வடையில் தெரியாம அதை கிள்ளு விழுச்சாமா. அப்போ அந்த வடி எடுத்துட்டு ஓடி போய் குழிக்குள்ள விழுந்துச்சு. அப்போ அந்த வடை காணாம போச்சாமா. ஓடிவா மேலாமல் ஓடிவா, மலை மலை ஏறிவா, பள்ளி பூ கொண்டவா, பட்டபாடு பறந்தவா, சம்பளப்பால் சுட்டிவா. தேங்க்யூ ஹரிஷ். கொண்டிருந்தார் கோடாடி கைத்தோடு ஆற்றல் வச்சு மிகவும் கவலையுடன் கடவுளை நினைத்தார். ஒரு தேவரை தோன்றியதை தேவரை ஆட்டை மூழ்கி ஒரு தங்க கோடையை கொண்டு வந்தது. வெகுவற்றி தன்னுரை என்று கூறினார். மீண்டும் ஆட்டை மூழ்கி தங்க கோடையை கொண்டு வந்தது. வெகுவற்றி தன்னுரை என்றார். மீண்டும் திருக்குறளையை கொண்டு வந்தவர். அவிச்செல்வ பெற்றுக்கொண்டார். அவன் உண்மையை பாராட்டி 3 குறளையும் அவனுக்கு
சென்றன இனி உண்மை உயர்மை பெறும். நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா மலை மேலியேவா மல்லிகைப்பூ கொண்டு வா பட்டு போல பறந்து வா பம்பரம் போல சுட்டி வா. விறகு வெட்டியும் தேவதையும் ஒரு நாள் விறகு வெட்டில் ஒருவன் இருந்தான். அவன் ஆற்றல்களை விறகு வெட்டில் கொண்டிருந்தான். அப்போ ஓடடி கைத்தவடி ஆற்றில் வீழ்ந்தது. விறகு வெட்டின் நிறம் அவடியாளர். அவன் தேவனை தோண்டியது. ஆற்றில் மூழ்கி ஒரு தங்கக் கோடாரியில் கொண்டு வந்தது. தன்னடியில் இல்லை